ஆடி அமாவாசை அன்று அசைவம் வைத்து படையல் போடலாமா? ஆடி அமாவாசை விரதம் என்பது தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகளை இழந்த ஆண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். அதே சமயம் கணவரை இழந்த பெண்களை தவிர மற்ற பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது. அமாவாசையில் பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையல் இட்டு வழிபடும் போது சைவம் படைத்து வழிபடுவது சிறப்பானதா, அல்லது அவர்களுக்கு பிடித்தமான அசைவ உணவுகளையும் படைத்து வழிபடுவது சிறப்பானதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை நீர்நிலைகளின் அருகில் செய்வது சிறந்தது. புரோகிதர் உதவியுடன் முறைப்படி தர்ப்பணம் செய்யலாம். அது இயலாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். மறைந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் இட வேண்டும். படையல் இடும்போது வாழைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, பசும்பால், தயிர் போன்றவற்றை சேர்ப்பது வழக்கம். மறைந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் இட வேண்டும். படையல் இடும்போது வாழைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, பசும்பால், தயிர் போன்றவற்றை சேர்ப்பது வழக்கம். படையலிட்ட பிறகு காகத்திற்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியம். காகத்தை யமனின் தூதனாக கருதுவதால் காகம் சாதம் உண்டால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது ஐதீகம். பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதுடன் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். பெண்களுக்கான விதிகள். முன்னோர்களை நினைத்து உபவாசம் இருப்பது, விரதம் இருப்பது சிறந்தது. ஆண்கள், குறிப்பாக தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்க வேண்டியதில்லை. கணவரை இழந்த பெண்கள் மட்டுமே இந்த நாளில் பட்டினியாக விரதம் இருக்கலாம். சுமங்கலி பெண்கள் மறைந்த தங்களின் தாய் தந்தைக்காக பட்டினியாக விரதம் இருக்கவோ எள்ளும் தண்ணீரும் இறைக்கவோ கூடாது. மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் ஆடி, தை, மகாலய அமாவாசைகளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். இந்த நாளில் செய்யும் பித்ரு வழிபாடு மிக சிறப்பானது. இந்த நாளில்
முன்னோர்களின் ஆசியை பெறவும் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபடவும் சில முக்கிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடும் போது காலையில் தர்ப்பணம் கொடுப்பதுடன் பகலில் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு முன்னோர்களின் படங்களுக்கு பூ போட்டு படையல் போட்டு வழிபடும் வழக்கம் பல குடும்பங்களில் உள்ளது. படையல் இடும் முறை. முன்னோர்களுக்கு படையல் இடும்போது வழக்கமாக வீட்டில் சமைத்த சைவ உணவுகளைதான் படைத்து வழிபடுவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை வரும் திதி திவசம் போன்ற நாட்களில் மட்டும் இறந்தவர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளை படைத்து வழிபடுவார்கள். ஆனால் சில குடும்பங்களில் அனைத்து அமாவாசைகளிலும் அல்லது முக்கியமான அமாவாசைகளின் போதும் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வழிபடுவது வழக்கம் உண்டு. அமாவாசை என்பது மிக முக்கியமான விரத நாள் என்பதால் அன்றைய தினம் அசைவம் செய்து படைக்கலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. ஆனால் சாஸ்திரங்களின்படி அமாவாசை நாளில் அசைவம் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது என சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் என்பதால் சைவத்தில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையல் போடலாமே தவிர அசைவம் சமைத்து படைக்கக்கூடாது என சொல்லப்படுகிறது. இது முன்னோர்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் அவர்கள் கோபமும் வருத்தமும் அடைவார்கள் என சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிடித்தமான அசைவ உணவுகளை படைத்து வழிபட வேண்டும் என்றால் அசைவம் சமைத்து முன்னோர்களுக்கு படைக்கலாமே தவிர காகத்திற்கு வைக்கும் போதோ அல்லது வீட்டில் உள்ளவர்களோ அந்த அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. சைவ உணவுகளை மட்டுமே இந்த நாளில் உண்ண வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆகையால் ஆடி அமாவாசை அன்று சைவ உணவுதான் நாம் படைக்க வேண்டும். விரதம் இருப்பவர்களும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் சைவ உணவுதான் உண்ண வேண்டும். இப்படி செய்வதால் பித்ருக்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும். நம் அடுத்த தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிடைக்கும். முன்னோர்களை முறையாக வழிபடாமல் இருந்தால் பித்ரு தோஷம் உண்டாகும்.
இதனால் நம் குடும்பத்தில் பல துன்பங்கள் ஏற்படும். ஒவ்வொரு அமாவாசையும் வழிபட முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அன்றும் அல்லது ஆடி மாதம் மற்றும் தை அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.